நண்பர் எல்லோருக்கும் வணக்கம். வள்ளுவர் பெருமான் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அடக்கர் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயிர்த்து விடும். இதோடைய அர்த்தம் என்னன்னா, அடக்கம் எனும் பண்பு மனிதனை தேவர்களின் நடுவில் கொண்டு சேர்க்கும். அடங்காமை எனும் குணம் கொண்ட மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். நல்லா சொல்றாரு வள்ளுவர் பெருமான். ஒரு மனிதன் அடக்கமாக இருந்து பண்போடு இருந்து கலாச்சாரத்தை பின்பற்றுபவன் தேவரின் நடுவில் அமர்ந்து அரசாள்வான் அப்படின்னு சொல்றாரு. இல்லை என்றால் நரகத்தில் தள்ளிவிடும். வள்ளுவருடைய அருமையான குரல். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நண்பர் எல்லாரும் கேட்டிருந்தீங்க, இப்போ தை அமாவாசை வருது, இதுக்கு என்ன பதிவு போட போறீங்க அப்படின்னு. அதுக்கு தான் இந்த ஒரு சின்ன பதிவு. இந்த தை அமாவாசையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு தான் அந்த பதிவு. எப்போ ஆரம்பிக்குதுன்னா 9/2/2024 காலை 7:53 ஆரம்பிக்குது. மறுநாள் 10/2/2024 காலை 4:34 முடியுது. இது வந்து அமாவாசை திதி. இந்த அமாவாசைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாதம் வர்றதா அப்படின்னு. 12 மாதத்துக்கும் வரக்கூடிய 12 மாதமும் ஒரு திதி வரும். பௌர்ணமி திதி வருதோ அப்போ அமாவாசை வரும். இப்போ 15 திதியில் வந்து இந்த அமாவாசையும் பௌர்ணமி மட்டும்தான் திதி சூனியம் இல்லாத ஒரு எந்த ராசியிலையுமே திதி சூனியம் இருக்காது. அதாவது எல்லா ராசியுமே பொலிவோடு இருக்கும். இப்போ மற்ற திதிகளை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ராசி 2 ராசி அப்படின்னு திதி சூனியம் வரும். இந்த சதுர்த்தசியில் பார்த்தீங்கன்னா 4 மூலையிலுமே திதி சூனியம் வந்துடும். அப்போ திதி சூனியம் 4 மூலையில் இருக்கிறதே 12 ராசி, 4 மூலையில் திதி சூனியம் வருது. இந்த திதி சூனியம் எதுக்கு பார்க்குறதுனா, நம்ம வீடு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம், அடுத்து வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம்னா அந்த திதி சூனியம் இல்லாத நாளில் திருமணம் செய்ய போகிறோம், மாங்கல்யம் போட்டுறோம் இல்லையா திருமணத்துக்கு, அந்த மாதிரி நேரங்கள் வந்து குறிக்கக்கூடாது அப்படின்றது தான். அதில் இந்த 4 ராசியுமே வந்துடும் சதுர்த்திசியில். இப்போ வந்து அமாவாசை அன்று எந்த ஒரு தோஷமும் இல்லாது, அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குருவாங்க. இந்த அமாவாசைங்கிறது இந்த அம்மா அப்படின்றது வந்து சந்திர பகவான், இந்த வாசி அப்படின்றத சூரியன். இந்த சந்திர பகவான் வந்து மாத்துருக்காரனாகவும் சூரிய தேவர் வந்து பித்ருக்காரனாகவும் நம்மளுடைய வேதங்கள் சொல்றாங்க. முழுமையான ஆண்கிரகம் யாருன்னா சூரிய தேவர், முழுமையான பெண்கிரகம் சந்திர பகவானும் அப்படின்னா. இந்த சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறதுனால தான் அமாவாசை. இது மாதம் வரும். ஆனால் முக்கியமாக நமக்கு எடுத்துக்கிறதுனா ஆடி அமாவாசை, அம்மன்களின் மாதம். புரட்டாசி அமாவாசை, புரட்டாசி யாருன்னா திருப்பதி பகவானுடைய மாதம். இந்த அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த மகாலயபட்ச அமாவாசை புரட்டாசி மாதம் முடிந்து தை அமாவாசை. இந்த தை அமாவாசைக்கு ஏன் இவ்வளவு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, மகர ராசியில சந்திரனும் சூரியனும் சேர்ந்து அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறனால. இது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். மக்கள் எல்லோருக்குமே ஜீவனம் வேணும் இல்லையா, அதனால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இந்த 10ஆம் வீடாகிய சனீஸ்வரன் வீடு, அங்கே பூமிகாரகன் செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறதுனால தான் இந்த அமாவாசை. இந்த அமாவாசை எதுக்கு முக்கியமாக நம்ம கொண்டாடுறோம்னா, பித்ருக்கள், மாத்ருக்கள், அதாவது நம்முடைய தாய் வழி பாட்டி, தாய் வழி பாட்டி இவங்களுக்கு, அப்புறம் பித்ருக்களுக்கு வந்து தந்தை வழி பாட்டன், அதாவது பிதாமகர், இவங்களுக்கு தான் வந்து இவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா திதி கொடுக்கறது, தவசம் கொடுக்கறது. இந்த அமாவாசை என்று நல்ல நீர்நிலைகளில் சென்று அவங்களுக்கு எள்ளும் பிண்டாக்கும் கொடுக்கறது, இந்த நாவல் பிண்டாக்குன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு மிக எளிமையான முறையில் நம்ம வந்து அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யும் போது அவங்க திருப்தியாகி நமக்கு ஆசி அளிக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திதி கொடுக்கறது மக்களுக்கு இப்போ ரொம்ப பேருக்கு மறந்தே போச்சு. திதிங்கிறது என்ன, அவர் எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதியில் நம்ம வந்து ஒரு நல்ல நீர்நிலையில் போய் அவங்களை நினச்சி நம்ம வந்து இந்த திதி தர்ப்பணம் இந்த மாதிரி தவசம் பண்ணும்போது பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஆசி வழங்குகிறார்கள். இப்போ நம்ம வீட்டில் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம். அந்த குலதெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய 10 தலைமுறைக்கு 7 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களை வச்சு தான் நம்ம வழிபடுறோம். அவங்களுக்கு பலி கொடுக்கக்கூடாது. பித்திருக்கள் வந்து சுத்தமான சைவம். எந்த தெய்வமே வந்து மற்ற உயிரை கொள்வதற்கு அனுமதிக்காது அப்படின்னு தான். சரி, இப்போ வந்து நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம்ல, இது தேவர்களுக்கும். பித்திருக்களுக்கு வந்து உச்சி பொழுது 11 மணி 12 மணி ஆகணும், அதாவது சூடு பறக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு உண்டான நேரம். இரவு நேரம் அறக்கர்களுக்கும் இந்த அந்தி சந்தி வேலைன்னு சொல்ல, அது வந்து நம்ம சந்தியாவதனம் பண்ணுறோம், இறைவனை வணங்குறதுக்கும், விளக்கு ஏற்றுறது, சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யறோம். அப்போது நமக்கு வந்து இந்த பித்ருக்களுக்கு உச்சி பொழுது சூடு பறக்கிற நேரம் தான் பித்ருக்களுக்கு நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணுறோம். இப்போ எங்கே பண்ணலாம்ன்றீங்க, இப்போ எல்லோரும் ராமேஸ்வரத்தில் பண்ணுறாங்க. ராமேஸ்வரத்தை பண்ணுறதை விட சேதுக்கரில் பண்ணுறது. இதில் பித்ருக்களுக்கு கயா பிண்டம்னே ஒரு இடம் இருக்குது. ஏன்னா நம்ம பீகாரில் இருக்குது கயா.
அங்கே வந்து விஷ்ணு பாதம் இருக்கு, யமதர்மராஜன் பண்ண யாகம் வளர்த்த இடம் இருக்கு. அங்கே தான் வந்து மாதா சீதா வந்து தசரத மகாராஜாவுக்கு தன்னுடைய மருமகள் ஸ்தானத்திலிருந்து மகள் ஸ்தானத்தில இருந்து தசரத மகாராஜாவுக்கு எள்ளும் தண்ணியும் கொடுப்பாங்க. தசரத மகாராஜா ஏற்றுக்குருவார் தன்னுடைய மருமகளை மகளாக நினைத்து. அது ஒரு பெரிய கதை. இப்போ சீதா அம்மா கொடுத்த இடம் எதுன்னா கயா. இப்போ மந்தாகினி நதியில் வந்து ஸ்ரீராமர் கொடுப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காசியில் பரமசிவனாருடைய ஸ்தலம். காசி தான் முக்தி ஸ்தலம். மாயா, மதுரா, காசி, அவந்திகா, துவாரகா, காஞ்சி, அயோத்தியான்னு சொல்கிறோம்ல, சப்தபுரிகள், மோட்சபுரிகள். இந்த 7 மோட்சபுரிகளை ஒரு மனிதன் நினைத்து பார்த்தாலே போதும். அப்போ கண்டிப்பாக அவனுடைய கர்ம வினைகள் கழிகின்றன. அப்போது அவனுடைய நற்கதிக்கு அடைவேன் அப்படின்னு தான் அதோடைய அர்த்தம். அப்போது நம்ம கயாலையும் சரி காசியிலையும் சரி ஒரு முறையாவது கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து நம்ம வீட்டில் கொடுக்கலாம். இப்போ மாதம் மாதம் நம்ம வந்து அமாவாசை வருது, வீட்டில் என்ன செய்யறோம்னா நம்முடைய முன்னோர்களுடைய போட்டவர்கள் இல்லையா, அதை வடக்கு பக்கம் வைத்து தென்முகமாக தெற்கு பக்கம் பார்க்கணும். தெற்கு பக்கம் அவங்க வந்து பார்க்கணும். அந்த அந்த போட்டோவுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்பில், ஒரு தாமரை செம்பில் நம்ம வந்து ஒரு நீர் வச்சு அந்த நீரை எடுத்து காலையில் வைக்கிறோம். மறுநாள் காலையில் அந்த நீரை எடுத்து ஏதாவது ஒரு செடி, மாதுளஞ்செடினா என்ன வித்தியாசம், இன்னும் விசேஷம், மாதுளஞ்செடியோ இல்லை மாமரமோ இல்லை ஏதோ ஒரு மரத்துக்கு ஊற்றுனோம்னா அவங்க நம்ம முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதை நீர்க்கடன் சொல்கிறது. தினமும் நீர்க்கடன் செய்ய முடியாதவங்க, நான் அமாவாசைக்கு செய்ய முடியல அப்படின்னா இதை ஈஸியாக செய்யலாம். ரொம்ப சுலபமான முறை. இது வந்து ஒரு நீர் எடுத்து அவருடைய போட்டோ கீழே வச்சுட்டு அவங்கள வணங்கிட்டு திரும்பவும் மறுநாள் காலையிலேயே அந்த நீரை எடுத்துக்கொண்டு ஏதாவது செடிக்கோ மரத்துக்கோ நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணிடலாம். இப்படி செய்யும் போது அவங்க திருப்தி ஆகுறாங்க. நம்முடைய குலத்தில் பிறக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து சொத்து விட்டு போயிடுவாங்க. நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நமக்கு வந்து சொத்துக்களையும் விட்டு போயிடுறாங்க. நம்ம அனுபவிக்கிறதுக்கு, நம்ம பேரை அனுபவிக்கட்டும், பிள்ளை அனுபவிக்கட்டும்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு மாதத்தில் ஒரே ஒரு முறை நீர்க்கடன் செய்கிறது கிடையாது. இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டு வாசலை வந்து நிற்பாங்க. குலதெய்வம் உள்ள விடாது. ஏன் விடாதுன்னா நம்ம அதை வந்து சரியான முறையில் நம்ம வந்து அனுசரிக்கிறது இல்லை. அதாவது முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுத்தது கிடையாது, தர்ப்பணம் கொடுத்தது கிடையாதுன்னா அங்கே குலதெய்வம் அவங்க வீட்டில் குடியிருக்காது, கண்டிப்பாக இருக்காது. எவன் ஒருத்தன் காசிக்கோ கயாவுக்கோ நான் சென்று என் முன்னோர்களுக்கு பிண்டதானம் செய்ய போகிறேன் அப்படின்னு காலை எடுத்து வச்சிட்டா அவங்க முன்னோர்கள் பித்ருலோகத்தில் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடி ஆயிடுவாங்க எங்கே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அது வரைக்கும் பித்ருலோகத்தில் இருப்பாங்க. நம்ம சந்ததியினர் வந்து நமக்கு யாராவது ஒருத்தன் வந்து ஒரு தர்ப்பணம் கொடுப்பான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெயிட் பண்ணி அதான் நமக்கு எப்படி வெயிட் பண்ண எவ்வளோ கோவம் வருமோ அந்த அளவுக்கு கோவம் ஆயிடுவாங்க. அதனால தான் ஒரு சில வீடுகளில் குழந்தை இல்லாமல் போகிறது, சொத்துக்கள் நிலையில்லாமல் போகிறது, பித்திருக்களுடைய சொத்துக்கள் வந்து ஒருத்தன் பிறந்து அதை விற்கிறது, அந்த சொத்துக்களை அழிக்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, நிறைய சொத்து பொத்தை வந்து அந்த பேரன் பேத்திகளுக்கு விட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஆனால் அவர் இறந்த பிறகு அந்த பேரன் பேத்திகளுக்கு வந்து சொன்னா நம்முடைய தாத்தாவுக்காக நம்ம பித்திரு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காம விட்டால் என்னாகும், திரும்பவும் அந்த ஆத்மா அதே குடும்பத்தில் பிறந்து அதே குலத்தில் பிறந்து தான் சேர்த்து வைத்த சொத்துக்களை அழித்து விட்டே சென்று விடும். இதுதான். அதாவது எதுவுமே காரணம் இல்லாமல் இருக்காது. நம்ம வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கா, அது நம்ம பாட்டியாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு கடனை விட்டு போயிருப்பாங்க, அந்த ஜென்மத்தை அடைந்து அந்த பலனை கொடுத்து சென்று விடுவார்கள். இதுதான் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் இல்லையா, அந்த தர்ப்பணத்தை வந்து மானசீகமாக நமக்கு வந்து எதுவும் செய்ய முடியல, பணம் இல்லை, வசதி இல்லை, நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா மானசீகமாக அவளை வணங்கலாம், மனசால வேண்டிக்கலாம். என் பித்திருக்களை, என் வணக்கத்துக்குரிய பித்திருக்களை, மாத்துருக்களை அப்படின்னு சொல்லி அவங்கள வேண்டிக்கிட்டு அவங்க எங்கள் ஆசி அழிங்க அப்படின்னு சொல்லி அவங்களை வேண்டிக்கிறது அது ஒரு நல்ல வேண்டுதலாக இருக்கும். இதை விட என்ன விஷயம் என்னென்னா பித்ருக்களுக்கு நோக்கி அவங்களுடைய திதியில், அவங்க இறந்த திதியில் தான தர்மம் பண்ணுறது, பசுமாட்டுக்கு அகத்தீரை கொடுக்கறது, இல்லை எந்த விலங்குகளுக்கும் சாப்பாடு கொடுக்கறது, இயன்ற அளவுக்கு நம்ம வஸ்திர தானம் பண்ணுறது. இப்போ எங்கள் தாத்தா இறண்டாரா, எங்கள் தாத்தாவை முன்னிட்டு ஒரு 10 ஏழைகளுக்கு 10 வேஷ்டி எடுத்து கொடுக்கறது, என்னுடைய பாட்டியை நினைத்து 10 ஏழை பெண்களுக்கு சேலை எடுத்து வஸ்திர தானம் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு வீட்டில் வந்து ஒரு கன்னி பெண் வந்து இறந்து போயிட்டாங்க அகால மரத்தில் அப்படின்னா ஒரே ஒரு பெண்ணுக்காவது மாங்கல்யம் எடுத்து கொடுக்கறது. இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த பித்ருக்கள் அப்படின்னு சொல்லும்போது சூரிய தேவர் வந்துடுறாரு, இரவில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வரன் வந்துடுறாரு. சந்திரனும் சூரியனும் மாத்ருக்காரகன் பித்ருக்காரன் சொல்ல முடியல. இதுல இந்த மாத்ரு தேவோ தர்மதா, பித்ரு தேவோ தர்மதா, குலதேவதான்னு சொல்றான். இந்த தாய் தந்தை இருவருடைய அம்சம்தான் மாதா பார்வதியும் பரமசிவனாரையும் சொல்றாங்க. ஏன்னா சந்திரனுடைய ஒரு கண்ணும் இடது கண்ணு வந்து சந்திர பகவானும் பரமசிவனாருக்கு, வலது கண்ணு வந்து சூரிய தேவரும் சொல்றாங்க. இந்த மாத்ரு, இந்த பித்ரு அப்படின்றது நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு
பித்ருதேவோ தர்மதா மாத்ருதேவோ தர்மதா. நம்முடைய முன்னோர்களை நினைச்சு நினைச்சு நம்ம எப்போவுமே, அதாவது நம்ம அமாவாசைக்கு தான் அவங்க நினைக்கணும்னு இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு சில வினாடிகளாவது அவங்க நினைச்சிட்டு ஒரு காரியம் பண்ணோம்னா கண்டிப்பா அவங்களுடைய ஆசையால நமக்கு நல்லது நடக்கும், நம்முடைய காரியங்கள் வெற்றியாகும் அப்படின்றதான். இப்ப ஆசீர்வாதம் வாங்குறத பாருங்களேன், யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், யாருக்கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்றது. இப்போ தாய், தந்தை, குரு, தெய்வம், இவங்க 4 பேரு, அதாவது இவங்க 4 பேர்த்தையும் எப்பவுமே வாங்கலாம். தாயும் தந்தையும் கெட்டவங்களாக இருந்தாலும், அவங்க தர்மத்தை கடைபிடிக்காதவங்களாக இருந்தாலும், தாய் தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்தினால அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். குரு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கலாம். எப்படின்றீங்க? இப்போ குரு அஞ்ஞானம் எனும் இருளை விலக்கி ஞானம் எனும் தீப ஒளியை கொடுப்பவர் யாருன்னா குரு தான். அப்போ இவங்க 3 பேருக்கும் விதிவிலக்கு. இவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தாய் தந்தையராக இருந்தாலும், அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக அவர்களை ஆசியை பெறுவது அவசியமாகும். அடுத்து தெய்வம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியன், இந்த தெய்வம், அதுக்கப்புறம் பொருளாதார கடன், அதாவது ஆச்சாரிய கடன், அதாவது பித்ரு கடன், மாத்ரு கடன், தெய்வ கடன், அப்புறம் பொருளாதார கடன். இப்போ இந்த 5 கடன்ல நம்ம இருக்கோம். இந்த 5 கடனை எல்லாரும் சொல்றாங்க, கடன்னா பணம் வாங்கிட்டே திருப்பி கொடுக்கணும், கிடையாது. நம்ம 5 கடன்ல வச்சிருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் 5 கடனை வச்சுட்டான். அந்த 5 கடனை வைக்காம திரும்ப பிறக்க கூடாது அப்படின்னா இந்த 5 கடனையும் கண்டிப்பாக நம்ம விட்டு செல்லக்கூடாது. அப்பா அம்மா இருக்காங்க நமக்கு பூமியில, இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சேவை செய்யறது, அவங்களுக்கு வேண்டிய பணிகளை செய்யறது, அவங்க விட்ட பணிகளை நாம் நிறைவேற்றி காட்டுவது, அவர்கள் வைத்து விட்ட கடனை நாம் அடைப்பது, அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை நாம் பாதுகாப்பது, இதுதான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடை. இருக்கும் போது அவங்களுக்கு சேவை செய்யணும், அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும். இதுதான் இந்த பிதாமகன் சொல்றோம்ல, இவர் ராகுவா மாறிடுவார். அதாவது தாத்தா, நம்முடைய தாத்தா இல்லையா, அவர் நம்முடைய தந்தை வழி தாத்தா ராகுவாகவும், தாய் வழி தாத்தா, தாய் வழி தந்தை, தாய் வழி தாய் அம்மாச்சி, இவங்க கேதுவாக மாறுறாங்க. அப்போ இவங்க இந்த தாய் வழியையும் சரி தந்தை வழியும் சரி ஒரு மனிதன் வணங்கும் போது சர்ப்பதோஷமே இருக்காது. அவங்களுக்கு சர்ப்பதோஷம் இருந்தாலும் அது கால சர்ப்ப ராஜயோகமா மாறும். இதுதான் நம்ம திதி தர்ப்பத்தை சரியா கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வெற்றியாகும். இப்போ ஒரு ஆத்மா நம்ம குடும்பத்துல பிறக்க காத்துக்கிட்டு இருக்கோம் எங்க பித்ருலோகத்துல, நம்ம சரியா திதி தர்ப்பணம் கொடுக்காம இருப்போம், கண்டிப்பா அந்த ஆத்மா நம்ம பூமியில நம்ம குலத்துல பிறக்கிறத தடுக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்களை நினைச்சு ஒண்ணுமே வேண்டாம், வேற ஒரு இதுவுமே தேவையில்லை, அவங்கள மனசார வணங்கினாலே போதும். இந்த நம்ம கொடுக்குற இந்த திதி, இந்த மாதிரி இந்த நம்ம பூஜை பொருள் இருக்கு இல்லையா, இது கொடுக்குறோம் இல்லையா, பிண்டதானம் பண்றோம், இது யாரு கொண்டு சேர்க்கிறாங்கன்னா, பித்ருபுராணம் என்ன சொல்லுதுன்னா, சுதாதேவின்னு ஒரு அம்மா இருக்கு, பித்ருக்களின் தலைவி. அந்த அம்மா தான் கொண்டு போய் எல்லா பித்ருக்கள்டையும் சேர்க்குது. மானசீகமாக நீர்நிலைகளில் நாம் கொடுக்கும் இந்த தர்ப்பணம் அந்த நம்மளுடைய அந்த பொருள்களையும் நம்முடைய ஆத்ம சமர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த சுதாதேவி தாய் போய் நம்முடைய பித்தர்களுக்கு செலுத்திடுறாங்க. அவங்களும் அதை பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசி அளிக்கிறாங்க. இதுதான் இப்போ நம்ம ஒரு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது கொடுத்து முடித்த பிறகு ஒரு ரொம்ப கீழே உள்ள ஏழைகளுக்கு தானம் பண்றது, இது கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அமாவாசை அன்று பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது, யாசகர்களுக்கு அன்னதானம் பண்றது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். நாம இங்க நம்ம முன்னோர்களை நினைச்சு கொடுக்கிற தானத்தினால அங்கே அவர்களுக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும். சொர்க்கம் கிடைச்சிருச்சா சந்தோஷப்படுவாங்க. அதன் பிறகு அவர்கள் நமக்கு ஆசி அளிக்கிறார்கள். இதுதான் இந்த 5 கடன்ல இருந்து விடுபடணும். அதாவது மாத்ரு கடன், பித்ரு கடன், ஆச்சாரிய கடன், தெய்வக்கடன், பொருளாதார கடன். இப்போ ஒருத்தர் 10,000 வாங்கிட்டு ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, திரும்ப கொடுக்கலன்னா திரும்பவும் ஒரு ஜென்மம் எடுக்க வேண்டி வரும். இப்போ சம்பந்தமே இல்லாம வட்டி கட்டிக்கிட்டு இருப்போம், சம்பந்தமே இல்லாம மருந்து மாத்திரை செலவழிச்சுக்கிட்டு இருப்போம், சம்பந்தமே இல்லாம பணத்தை இழந்திருப்பாங்க சில பேர். இதுதான் காரணம். அது பொதுவாக சனீஸ்வரன் இதுல பிச்சை எடுத்துருவாரு. ஒரு ஜாதகம் கூட இடத்துல பார்த்தேன், பணத்தை இழந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த சனீஸ்வரன் வக்கிரமாயி தனஸ்தானத்தை பார்க்கறது கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய உழைப்புல வர்றத உனக்கு அப்படின்றாரு சனி. தன்னை நம்பும் ஒரு மனிதன் தன் உழைப்பிலேயே எதையும் பெற எண்ணுவான். எனக்கு பித்திருக்கள் சொத்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான் மத்தியலா, அவனுக்கு தான் அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். எங்க அப்பா அம்மா நிறைய சொத்துக்களை விட்டு போயிட்டாங்க, நான் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு திதி கொடுக்கணும். கொடுக்கலைன்னு சொன்னா அந்த சொத்துக்கள் நிலைக்காது. 3 தலைமுறை தான் ஒரு மனிதனுக்கு. முன்னாடி 7 தலைமுறை, இப்பெல்லாம் இந்த கலியுகத்துல கிடையாது, நம்ம 3 தலைமுறை தான் இருக்கு. பாத்தீங்கன்னா பக்த பிரகலாதனுடைய பேரன் யாரு? மகாபலி. அவரோடு அழிந்து விடும்.
அந்த மகாபலி சக்கரவர்த்தியோட அந்த பரம்பரையே இல்லாமல் போயிடும். ஏன்னா அதன் பிறகு வந்தவர்கள் பாவத்தை செய்தார்கள். எப்படி துரியோதனனுக்கு அந்த பூமி கிடைக்கவில்லையோ, எப்படி ஏன் துரியோதனனுக்கு கிடைக்கல? அவங்க பாவம் செய்தார்கள். பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. இப்போ பாண்டவர்கள் புண்ணியம் செய்தார்கள், அதனாலதான் அவங்களுக்கு காண்டவ பிரஸ்தம் கிடைச்சது. அதாவது காண்டவ வனத்துல வந்து அதை சமன் பண்ணி முன்னோர்கள் ஆண்ட பூமியை அதை இந்திரபிரஸ்தமா மாற்றி தர்ம சிந்தனையோடு தர்ம நெறியோடு வாழ்ந்து வந்தார்கள். அதனாலதான் அவங்களுக்கு பூமி கிடைச்சது. துரியோதனர்கள் வந்து பித்ருதானம் பண்ணாதனாலதான் அவங்களுக்கு கிடைக்கல. இதுதான் நம்ம வந்து பித்ரு தர்ப்பணம் பண்ணாதான் இந்த பூமியில நமக்கு அத்தனையும் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய ஜீன் சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய டிஎன்ஏ தான் நம்ம. அவங்க இல்லாம நாம இல்லை. அப்போ மாதா பிதா குரு தெய்வம் இந்த இந்த பொருளாதாரம் இந்த 5 கடனும் இல்லாம நம்ம நித்தியமா போகணும். அதாவது எதுவுமே எந்த கடனும் வைக்கக்கூடாது. போகும்போது யோசிக்கணும், எந்த கடனும் வைக்கல. அதாவது அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து சேவை பண்றோமா, அவங்க இறந்த பிறகு நம்ம தர்ப்பணம் பண்ணிடுறோமா, திதி கொடுக்குறோமா, அமாவாசைக்கு நம்ம வந்து அவங்களை நினைச்சு அவங்க படையல் போடுறோமா, ரைட்டு முடிஞ்சு. ரெண்டாவது, குருதேவர் நம்ம வந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதன்படி நடந்து அவருடைய பேரை காப்பாற்றுவது, அவருடைய என்ன நமக்கு உபதேசம் பண்ணாரோ, தர்மத்தை உபதேசம் பண்ணியிருப்பாரு, அதன்படி நடப்பது, அவர் பேச்சை கேட்டு நடப்பது. இதுதான் வந்து இந்த பித்ரு ஆச்சாரிய தர்மம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தெய்வக்கடன். கண்டிப்பா நமக்கு வந்து மேல ஒரு சக்தி இருக்குன்னு தெரியும். இறைவனை நினைத்து வணங்குவது, ஒரு சில நேரமாவது அவரை நினைச்சு வணங்குவது. கொஞ்ச நேரமா 24 நேரத்துல ஒரு 10-20 நிமிடமாவது ஒதுக்கணும். ஒதுக்கி அவருடைய ஸ்தோத்திரங்களை சொல்வது, அவருடைய புண்ணிய கதைகளை படிப்பது. அப்படி செய்யும் போது தெய்வக்கடன் தீந்துரும். அதன் பிறகு பொருளாதார கடன். நம்ம யார்கிட்ட பணம் வாங்கியிருப்போம், திரும்ப கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய, அது வந்து அவங்களுடைய கர்மா, அவருடைய உழைப்பு, அதை நம்ம எடுத்துக்கிறோம்ல, திரும்ப கொடுத்தா தான் நம்மளுடைய கடன் தீரும். இதே மாதிரி ஆசி வழங்குறது, இந்த ஆசி வழங்குறாங்கல்ல, யாருக்கிட்ட ஆசி வழங்குறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாதா பிதா குரு இவங்க 3 பேர்கிட்டையும் கண்டிப்பா ஆசி வாங்கணும். ஆனால் இந்த பொய் வேதங்கள் சொல்லுது, பொய் பேசுறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது, தர்மத்தை கடைப்பிடிக்காதவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. இதை யார் சொல்றா? ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு. தர்மராஜன் யுதிஷ்டிரன் யுத்தத்துக்கு செல்லும் போது பிதாமகர்கிட்ட வாங்குறாரு, சல்லிய மகாராஜாட்ட வாங்குறாரு ஆசீர்வாதம். அப்புறம் துரோணாச்சாரியார்ட்ட வாங்குறாரு, கிருபாச்சாரியார்ட்ட வாங்குறாரு. இத்தனை பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறவரு தன்னுடைய மாமாவாகிய சகுனியிடம் ஏன் வாங்கவில்லைன்னு கேட்கிறாரு. யார்? அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட. ஏன் எங்க அண்ணன் வந்து சகுனி வந்து என்னுடைய மாமன் முறையாச்சே, என்னுடைய தாய் மாமன் முறையாச்சே, என்னுடைய பெரியம்மாவின் அண்ணன் ஆச்சே, ஏன் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல என்னுடைய அண்ணன் அப்படின்னு கேட்கிறாரு. அர்ஜுனா, சகுனி தர்மத்தை கடைப்பிடிக்கவில்லையே, அதனாலே தர்மராஜன் என்று பெயரெடுத்த யுதிஷ்டன் உன்னுடைய மூத்த அண்ணன் அவரிடம் ஆசீர்வாதம் கேட்கவில்லை அப்படின்றார். ஏன்னா பொய் சொல்வாராம் சகுனி. அப்ப பொய் சொல்றவங்க, தர்மத்தை கடைப்பிடிக்காதவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காத அப்படின்றாங்க. இதுல விதிவிலக்கு என்னன்னா, நம்முடைய தாயும் தந்தையும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்கு பூஜைக்குரியவர்களே, வணக்கத்துக்குரியவர்களே. அதுதான் இது. இந்த அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம செய்யறது எள்ளு பின்னாக்கு, அவ்வளவுதான். உங்களால ஒரு பிராமண பரிவரை வச்சு செய்ய முடியலன்னா நீங்களே செய்யலாம். நீங்களே மனதார ஏத்துக்குருவாங்க. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைச்சு அவங்க ஏத்துக்குருவாங்க. நீங்களே செய்யலாம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்புலானியில செய்யறது ரொம்ப சிறப்பு. நமக்கு வந்து ராமேஸ்வரம் வந்து பிறப்பை கொடுக்கும், காசி முக்தியை கொடுக்கும். இந்த காசியில கொடுக்க முடியல, கயால கொடுக்க முடியலன்னு சொல்றவங்களுக்கு நம்ம பவானியில் இருக்குல்ல முக்கூடல், அதாவது 3 நதிகள் கடக்கும் இடம், அந்த இடத்துல செய்யலாம். இல்ல சாதாரண நீர்நிலைகள் அதுவும் இல்லாதவங்க மனசால வேண்டிக்கலாம். நம்முடைய முன்னோர்களை சூரிய தேவரை நினைத்து வணங்கலாம். சூரிய தேவரை நமஸ்காரம் செய்யும் போது நம்முடைய பித்ருக்களை நினைத்து என்னுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அவங்களை வணங்கிக்கலாம். இதுதான் வந்து இந்த கயால பிண்டம். கண்டிப்பா வருடத்துக்கு ஒரு முறையாவது சென்று நம்மை பெற்று வளர்த்தவங்களுக்கு கயால பிண்டம் போட்டுணும். ஏன்னா கயாங்கிறது கயா பிண்டம்னே பேரு. கயா போகாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. கயா போயிட்டு காசிங்கிறது பரமசிவனருடைய ஸ்தலம், கயாங்கிறது பகவான் விஷ்ணுடைய ஸ்தலம், அதாவது ஸ்ரீமன் நாராயணுடைய ஸ்தலம். இந்த பித்ரு தர்ப்பணம் பண்ணவங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள், குலதெய்வத்துடைய நடமாட்டம் வீட்டில் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனாலதான் இந்த தாரக மந்திரம், பித்ரு தேவோ தர்மதா மாத்ரு தேவோ தர்மதா, பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுப்பதால் யமதர்மராஜன் மகிழ்கிறார், அதோடு நம்முடைய முன்னோர்கள் மகிழ்கிறார்கள், நம்முடைய குலமும் நம்மளுடைய குலத்துக்கு பிறகு வரும் சந்ததிகளும் நன்மையோடு இருப்பார்கள், நிறைய சாதிப்பார்கள், செல்வ வளத்தோடு இருப்பார்கள். இதுதான் வந்து இந்த அமாவாசையுடைய சிறப்பு. எல்லாருமே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. நாளை
வெள்ளிக்கிழமை வர்றது சுக்கிரவார அமாவாசை. இதை செய்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி சுக்கிரவாரையில் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. சுக்கிரவாரத்தில் இதில் வந்து புடலங்காய் வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இங்கே பூமியில் இருக்கும்போது தான் எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும் நான் வந்து அவர் படைக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அப்படி கிடையாது. இறந்த பிறகு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இறந்த ஆத்மாக்களுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் இல்லை. பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது புடலை செடி. அந்த புடலை செடியின் நிழலில் தான் அவர்கள் இருப்பார்கள். அதனால் புடலங்காய், முக்கணின்னு சொல்லக்கூடிய வாழை, இந்த வாழைக்காயும் இந்த புடலங்காயும் நம்ம சமைச்சு அவங்களுக்கு படையலாம் செய்யலாம். காக்கைக்கு அன்னமிடுறது முக்கியமானது. தினமும் காக்கைக்கு சில பேர் அன்னமிடுவாங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பித்திருக்கள் நடமாட்டம் இருக்கும். பித்திருக்கள் நடமாட்டம் இருக்குனாலே அந்த வீட்டில் எந்த ஒரு புத்திர தோஷமோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்களுடைய சொத்து பிரச்சனையும் வராது. எதுவுமே இல்லாமல் அவங்களுடைய ஆசீர்வாதம் காப்பாற்றும். நவ கிரகங்கள் கூட இந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தினால விலகி போயிடும். தன்னுடைய நிலையே மாட்டிக்கொண்டு விடும். அதில் தான் சொல்கிறாங்க, இந்த சூரிய தேவர் பித்ருக்காரன் என்றும் சந்திர தேவரை மாத்துக்காரனும். சந்திரனும் சூரியனும் ஒருவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய பதவியை வாங்கணும்னா இவங்க 2 பேருடைய அனுக்கிரம் வேணும். அதனால தான் முன்னோருடைய ஆசி பெற்றவங்க இந்த நாட்டையே ஆளுவாங்க, மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வம் வந்து உதவி செய்யும். இந்த சூரிய தேவரும் சந்திர தேவரும் பலம் பொருந்திய கேந்திரங்கள் அமர்ந்து குருதேவரின் பார்வையை பார்ப்பாங்க. இப்போ குருதேவருக்கு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குருதேவருக்கு சரியாக 10ஆம் இடத்துல சந்திரனும் சூரியனும் இருக்கிறார்கள். இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா, தை மாதம் 1ஆம் தேதி. இன்னமும் மகர மாசத்துல 5 நாட்கள் இருப்பாரு. தை 25, இன்னும் 5 நாட்கள் வந்து சூரிய தேவர் இந்த மகர ராசியில இருப்பாரு. குருதேவரின் பார்வை இல்லாம குருதேவருடைய கேந்திரத்தில் இருப்பாரு. அதனாலதான் நம்ம வந்து இந்த அமாவாசையை எல்லாருமே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க. முடியாதவங்க வீட்டிலே வந்து படையல் போடலாம். ஒரு சாம்பார் வச்சு ஒரே ஒரு சாப்பாடு, வாழைக்காய் வந்து முக்கியம். அப்போ அடுத்து புடலங்காய் முக்கியம். பித்திருக்களை வணங்குங்க. இந்த இரவில் பிறந்தவங்களுக்கு சனீஸ்வரனே வந்து பித்திருக்காரனை வந்துடுறாரு. அப்போ பொதுவாக நம்ம தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, பௌர்ணமி பூஜை பண்ணுறதுலேயே வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு திருப்தி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பசுமாடுகளுக்கு அகத்திக்கரை கொடுக்கறது செய்கிறது. அடுத்து யாராவது ஒரே ஒரு ரொம்ப எளியவருக்கு, பெண்ணாக இருந்தால் புடவை வாங்கி கொடுங்க, ஆணாக இருந்தால் ஒரே ஒரு வேஷ்டி எடுத்து கொடுங்க. இந்த வஸ்திர தானம் கொடுக்கறது நம்முடைய முன்னோர்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பூமியில் வந்து சௌக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி.